ஓடு ராஜா, ஆற்று வெள்ளம் போல ஓடு ராஜா, அண்ணாந்து பார்க்கையில் மாளிகை கட்டி, ரோட்டோரத்தில் அதில் குடிசை கட்டி, ரெண்டில் ஒன்று பார்த்தது தோலை நிமித்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து, நீ கொண்டு வந்து என்னடா இசை மூருக்கு, டொன் 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 டும்மு 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 டும்பு டூடு டும் டொன் 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 டும் 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 டும். சந்திர மண்டபம் இருந்துச்சு, சூரிய மண்டபம் இருந்துச்சு, பூமி இருந்துச்சு. அப்படியே பூமி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. வானத்தில் இருந்து அந்த சூரிய மண்டபம், சந்திர மண்டபம், வானம், பூமியிலிருந்து வானத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். அப்போ எல்லா மலையிலையும் எல்லா காடுகளையும் வாயில்லாத சீவங்கள், மனித குரங்குகள், அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேனே, சாம்பல் சுகப்பு, அரை சாம்பல் அரை சோப்பு மிஸ்ஸிங்கி, முக்கால் சாம்பல் சுகப்பு மிஸ்ஸிங்கி, சோப்பு கலரு குரங்கு, சாதா குரங்கு, மனித குரங்கு, விதவிதமாக அழகழகாக பிராட்டிஸாக அந்தந்த கேட்டகரியில் அந்தந்த இயற்கை தகுந்தாப்புல குளுமையாக சகசோதியாக எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆரம்பம், உலகம் இருக்கும்போது அப்படியே இருக்கும்போது அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் எலீசு வானத்திலிருந்து அப்படியே கீழே இறங்கி வராங்க. வந்த உடனே அவங்களுக்கு அறிவு, எட்டறிவு கொண்ட எலீசு வானத்திலிருந்து பூமிக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாம் மனித குரங்கு விதவிதமாக அழகாக இருக்கிறது. எலீஸும் மனித குரங்குகளும், பெண் குரங்கு, ஆண் குரங்கு, எலீசு பொண்ணு ஆண் எல்லாம் இருந்து மனித குரங்களோடு உடல் உறவு வச்சுத்தான் அப்பத்தான் இந்த மனிதர்கள் பிறந்தார்கள். மனித குரங்கும் ஆண் குரங்கும் பெண் குரங்கும் உடல் உறவு செய்தால் மனிதன் மாதிரி பிறக்க முடியாது, மனுஷன் மாதிரி பிறக்க முடியாது. எலீசு மனித குரங்களோட உடலுறவு வச்ச பிறகு தான் எல்லாம் மனித ஜென்மம் மாதிரி பிறந்திருக்காங்க. இது உலக சரித்திர புக்கு பேசுகிறதுன்ட்டு பேசுகிறாங்க. ஆமாம், ஆனால் குரங்கும் மனித குரங்கு, ஆண் குரங்கும் பெண் குரங்கும் உடலுறவு செய்தால் அங்கே மனிதன் பிறக்கவில்லை, மனித குரங்கு தான் பிறந்துச்சு அப்படின்னு அந்த காலத்து உலக புராண புக்கில் பேசுதான். மனுஷங்க யாரும் பேசவில்லை, உலக புராண புக்கில் பேசுகிறதான். இதான் நம் உலக புக்கில் எழுதப்பட்டது. அதனால் எலீசு தான் கீழோகத்துக்கு மனித குரங்களோடு உடலுறவு வச்சுதான் பெண் மனித குரங்கு மூலியமாக குரங்கு குழந்தைகளை பெற்றிருக்குன்ட்டு வாழ்க்கை வரலாறுல, உலக வரலாறுல பேசுகிறாங்க. ஆமாம், இது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உண்மைன்னு சொல்கிறாங்க. அடுத்து உலகம் ஒரு சுற்று வரும்போது தண்ணிக்குள்ள உயிர்கள்
இயற்கையை படைச்சிச்சு. அந்த சுற்று முடிஞ்ச உடனே, உலகம் அழிஞ்ச உடனே தண்ணிக்குள்ளே உயிரும் அழிஞ்சிரும். அப்படியே 6 சுற்று வரைக்கும் சுற்று ஆரம்பம் போது இயற்கையும் எல்லா உயிர்களும் தண்ணிக்குள்ளே இயற்கை படைக்கப்பட்டது வாழ்ந்துச்சு. அப்போ 5வது சுற்று வரைக்கும் போயிட்டு 6வது சுற்றுலேயும் உலகம் ஆரம்பிக்கும் போது, அது முடியும் போது வாயில்லாத சீவமும் இயற்கையும் அழிஞ்சு போயிடும். 7வது சுற்றில் தான் மனிதர்கள் இயற்கை நல்லா விடியுது, அடையுது, பூமி சுற்றுறதெல்லாம் நல்லா ஒன்று போல உலகம் இயங்கியிருக்கு. வாயில்லாத சீவங்கள்லாம் நான் ஏற்கனவே உங்கள் மத்தியில் நான் பேசியிருக்கிறேன். அது கரையை விட்டு மேலே ஏறி ஆக்சிடென்டரு தண்ணிகள்லாம் குளுக்கோஸாக மாறிவிட்டது. மூலிகை வாசங்கள் சுவாசங்கள் காற்று மூலியமாக வந்தது. அவங்கெல்லாம் கரமேற விளனா தைரியமாக வாழ ஆரம்பித்தாங்க. இதுன்னு ஒரு உலகச்சுவடு உலக வரலாறு பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க உலகத்துக்குள்ளன்னு. அடுத்து மனித குரங்கும், ஆண் குரங்கு பெண் குரங்கு வாயில்லாத வாழும்போது அப்போ நம் ஆண் குரங்கு மனித குரங்குக்கும் பெண் குரங்குக்கு மனித குரங்குக்கும் நடுவில் மனித மூஞ்சோடு ரைட்டு மூஞ்சோட மனுஷனுக்கும் குரங்குக்கும் சம்பந்தம் இல்லாமல் ரெண்டும் கட்டாமல் ஒரு உருவம் வாழ்ந்துச்சு அப்படின்னு உலகச்சுவடில் பேசுகிறாங்க. அப்புறம் என்ன பேசுகிறாங்கன்னா, நாம் அந்த 6வது சுற்றும் போது உயிர்கள் காப்பாற்றப்பட்டு அதுக்கு தண்ணி மூலிமா குளுக்கோஸ் போட்டு குளுக்கோஸாக மாறிவிட்டது. பேட்டரி மூலிமா அந்த அசைய ஆரம்பித்து அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து கரை மேலே ஏறி வந்துவிட்டது. அது மூலியமாக குரங்கில் இருந்துதான் அப்படியே ரோமங்கள் உதிர்ந்து நாளடைவில் பல வருடங்கள் கழித்து குரங்கிலிருந்தான் மனிதர்கள் பிறந்தார்கள் அப்படின்ட்டு உலக சுவடில் பேசுகிறாங்க. உலக சுவடு எழுத்தில் மாறி உலகத்தில் அப்போ உள்ள மக்கள் உலக புராணத்தில் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு பேசப்படுகிறது. இன்னொன்று என்னன்னு கேட்டேன்னா, குரங்கிலிருந்தான் மனிதன் பிறந்தானா அப்படின்னு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சாங்க. அவர் எலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு அவர் ஆராய்ச்சியாளர் மனித குரங்கையும் பொன் குரங்கையும் மனித குரங்கு ஆண் மனித குரங்கு மனிதர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது இவங்கள் அந்த காலத்தில் நம் மனிதர்கள் நிர்வாணமாக வாழும்போது உடல் உறவு கொண்டுதான் பெண் மூலியமாக தான் குழந்தைகள் பெற்று மனிதர்களாக வாழ்கிறார்கள் அப்படின்னு அந்த எலிஸ் விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் பேசுகிறாரு. இது எது உண்மை, எது நியாயம், எதை நம்புறது, எதை நம்பக்கூடாதுன்னு யாருக்குமே புரியலை. இது மனக்கற்பனையில் சோடிக்கப்பட்ட இது ஒரு மனக்கற்பனை கதை. இந்த கதையைத்தான் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இதில் சில உலக புராணம் பேசுகிறது. என்ன பேசுகிறதுனா, அந்த 7வது ஜென்மத்தில் எலிஸ் தான் குரங்கு மூலியமாக உடலுறவு வச்சு மனிதர்கள் பிறந்தார்கள்னு அந்த உலகச்சோடில் பேசுகிறது. உலக எழுத்தில் அந்த காலத்து மக்கள் சனங்கள் வாழக்கூடிய ஒரு எழுதி வச்சுருக்காங்க. அதில் தான் பேசுகிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் போய்கிட்டு இருக்கு. 2வது ஆண் குரங்கும் மனித குரங்கும் பெண் குரங்கும் வாயில்லாத குரங்கும் ஆண் குரங்குக்கும் பெண் குரங்குக்கும் நடுவில் ரைட்டாக மனித குரங்கும் மாறி வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். இப்படித்தான் வந்தார்கள் அப்படின்னு இன்னொரு உலக எழுத்துச்சோடியில் பேசிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒன்று போய்கொண்டு இருக்கிறது. அந்த எலிஸ் விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் வினிஸ் எலிஸ்ன்னுட்டு
அவங்களுக்கு 8 அறிவு கொண்டவங்க தான் குரங்கு மூலிமா உடல் உறவு வச்சு மனிதர்கள் பிறந்தார்கள். உலகச்சோடு பேசிக்கிறது. இப்படி 1 2 ஆண் மனித ஆண் மனித குரங்குக்கும் பெண் மனித குரங்குக்கும் நடுவில் ரைட்டு மூஞ்சோடு 2 கட்டமாக ஒரு உருவம் இருக்கனால இப்படி ஒரு வாயில்லாத சீவங்களும் உயிரினங்களும் வாழ்ந்தாங்கன்ட்டு அந்த இதில் உலக எழுத்தில் பேசுதான். இப்படி மாறி மாறி கதை சொல்லிக்கிறார். விஞ்ஞானியார் ஆராய்ச்சியாளர் அவர் வேறு எமில் விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் எமில் அப்படின்ட்டு அவங்க பேசுகிறாங்க. அந்த காலத்தில் காட்டில் உள்ள மனிதர்கள் நிர்வாணமாக சுற்றி அவங்க அந்த வாயில்லாத சீவங்கள் மிருகங்கள் எல்லாம் சண்டை போட்டு வெடிமலையில் எரித்து அந்த வெடிமலையில் வெடித்து தீ அதில் சுட்டு சாப்பிட்டு தான் மேலோகத்தில் புகையாக போய் அப்புறம் உலகம் அழிஞ்சு எல்லா உலகம் அழிஞ்சு வாயில்லாத சீவம்லாம் இறந்து விட்டது. 6வது சென்மத்தில் சந்திர மண்டபம், சூரிய மண்டபம், நிலா மண்டபம் எல்லாம் ஒன்று போல் ஏங்க போய் தான் உலகம் சூரிய வெப்பம் இருந்துச்சு, நிலா குளுமை இருந்துச்சு, பூமி நல்லா ஏங்கி சுற்றுச்சு, மூலிகை காற்றுகள் அடித்தது, பேற்றிகள் வந்தது. இதில் தான் எல்லாம் சுவாசமாக எல்லா மனிதர்களும் வாழ்ந்தாங்க அப்படின்னு எமில் ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானியாளர் பெண்ணுகளிலிருந்து குழந்தை பெற்று தான் ஆதிவாசி காட்டுவாசின்ட்டு அவங்கள் நிர்வாணமாக வாழ்ந்து அவங்க காளை கவுதாரி இந்த மாதிரி வாயிலா சீவத்தெல்லாம் அடித்து சுட்டு அதே மாதிரி மிருகத்தையும் அடித்து சுட்டு அதை சாப்பிட்ருக்காங்க. அதை சாப்பிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. உடலுறவு கொண்டு தான் பொன் மூலியமாக குழந்தை பிறந்து பொண்ணு மூலியமாக தான் மனுஷங்க பிறந்தாங்க. அப்போல்லாம் புருஷன் பொண்டாட்டியெல்லாம் தாம்பாத்தியம் வாழ்க்கை, உடலுறவு கிடையாது. யார்கிட்டனாலும் வாயில்லாத சீவம் மாதிரி உடலுறவு வச்சுக்கிடலாம். விருப்பம் இருந்தாலும் அவங்க பாசையில் வச்சுக்கிடுவாங்க, விருப்பம் இல்லாட்டாலும் வாழ்க்கையில் உடல் உறவு ஆணும் பெண்ணும் வைத்துக்கொள்வார்கள். வாயில்லாத சீவம் மாதிரி காட்டுவாசி ஆதிவாசி மனிதர்கள் ஒன்றாக உடலுறவு வாழ்ந்து அதில் பெண் மூலியமாக தான் உடலுறவு கொண்டு பொன் மூலியமாக தான் குழந்தை வந்துச்சு. இவங்க உடல் உறவு கொண்டு தான் மனிதர்கள் உற்பத்தியாகி வந்தார்கள். ஆணும் பெண்ணும் மனிதர்கள் உடலுறவு கொண்டு தான் குழந்தையாக பிறந்து மனிதராக இந்த உலகத்தில் வாழ வாழ்ந்தாங்க அப்படின்னு விஞ்ஞானியாளர் ஆராய்ச்சியாளர் எமிஸ்னு ஒரு ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானியாளர் கண்டுபிடிச்சி சொல்லுதார். குரங்கிலிருந்து மனிதன் வரலன்ட்டு, எது உண்மை எது நியாயம்ட்டு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டு பண்ணி சொல்லுங்கள். ஆனால் வாழ்க்கை சுவடை நாம் அடி ஓரத்தில் பார்க்கும்போது, அதை அலசி சிந்தித்து பார்க்கும்போது எலிஸ் மூலியமாக தான் கீழோகத்துக்கு குரங்குல உடலுறவு கொண்டு மனிதர்கள் பிறந்தார்தான். ஆழமாக உலக புகழ் கண்டுபிடிக்கும் போது சில உலக சாதன விஞ்ஞான ஆராய்ச்சியிலும் உலக சுவடலையும் உலக எழுத்துக்களையும் இதான் உண்மைன்ட்டு எழுதியிருக்கிறது. இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன். இது 3வது ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு மனக்கற்பனை, மாயை, புரியாத கதை, தெரியாத கதை, யாருக்கும் புரியாத கதை. இந்த கதையில் அர்த்தம் இருக்குது, விவரம் இருக்குது, பொறுத்திருந்து பாருங்கள். மனக்கற்பனையில் சோடிக்கப்பட்ட இது கதை. நான் உண்மையாக சொல்லி ஏதாவது நான் மக்கள் மத்தியில் மாட்டிக்கிட முடியாது. அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கிறங்க. இது 80 வருஷம் 100 வருஷம் ஒவ்வொருடைய தலைமுறையும் ஒவ்வொருடைய ஜென்ரேஷனையும் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ் அவர்களே, அன்பால் விசுவாசத்தோடு
உள்ளன்போடு உண்மையோடு நான் உங்களோடு உங்கள் மனசுலையும் உங்கள் மனசுலையும் உங்கள் கண்ணிலையும் உங்கள் புத்தியிலும் நல்ல கொள்கையில் கடைப்பிடிச்சு வாழக்கூடியவர்கள் உங்கள் அனைவரோடும் சேர்ந்து நான் வாழ்கிறேன். எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு கொள்கைகளிலும் ஒவ்வொரு விதிமுறைகளிலும் ஒவ்வொரு கேட்டகரிகள் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவன் படைக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே மனசு, ஒரே மூளை, ஒரே கண்ணு. ஆண் உறுப்பு வேற, பெண் உறுப்பு வேற தான் படைத்தார்கள். இவங்க வாழ்கிறது ஒவ்வொரு விதத்திலும் தனித்தனியாக அவங்களுடைய கொள்கையில் வாழ்ந்து கொண்டு இப்போ உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். பேசவே போல் காலத்தில் பயமாக இருக்குது. சண்டை வந்துடுமா, இல்லை பிரச்சனை வந்துடுமா? அவங்க வேலையை பார்க்குறாங்க. காலத்தையும் நாளையும் வருஷத்தையும் அப்படியே கழித்து போய்கிட்டு இருக்காங்க. அதில் காவாசிக்கு மேலே வேலை வெட்டி இல்லாமல் அவங்களும் நமக்கு இன்றைக்கி எதிர்காலம் வராதா, நாளைக்கு எதிர்காலம் வராதா, நாளை கழிச்சு எதிர்காலம் வராதா, நம்ம ஒரு முன்னேற்ற காலம் வரும், நம்மளும் முன்னேறி சந்தோஷமாக வாழ்வோம், அந்த தைரியத்தோடு அந்த திறமையோடு அந்த கொள்கையோடு காவாசிக்கு மேலே மனிதர்கள் ஒன்றுமில்லாத பஞ்சமாக கஷ்டத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அந்த இயக்கத்துலேயும் அந்த கொள்கையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் எல்லாம் இல்லாதவங்களுக்கு இருக்கவங்க எல்லாவனுக்கு கொடுத்து சப்போர்ட் உதவி பண்ணுங்கள். நம்ம உலகம் வல்லரசு உலகமாக இருக்கும். நியாயமாக உண்மையாக விசுவாசமாக வாழ்ந்தால் அவனுக்கு 3 தடவை சப்போர்ட் உதவி பண்ணுங்கள். அவன் ரவடி வேறு மாதிரி அவனால் தீமை வருதுன்ட்டு அந்த மனிதன் மூலியமாக உலகத்தில் தீமை வருது, கெட்டது வருதுன்னு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு தடவை சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு மேலே ஆண்டவும் இயற்கையும் அவனை பார்த்து கொள்ளுகிறது. 6 அறிவு, எல்லாத்துக்கும் 6 அறிவு இருக்குது, மனசு இருக்குது, கண் இருக்குது. அதுக்கு தான் உலகம் முழுவதும் செயல்படும். எல்லா விஷயத்தும் சில விஷயம் மக்களுக்கு தெரியும், சில விஷயம் மக்களுக்கு தெரியாது. அதனால் எல்லோரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இதில் யாரும் திருத்தவும் முடியாது, யாரும் திருந்தியும் வாழ மாட்டாங்க. இது அன்பான வேண்டுகோள், விசுவாசமான வேண்டுகோள், பெருந்தன்மையான வேண்டுகோள். நீங்கள் உலகம் முழுவதும் சனங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. எனக்கு உலகம் முழுவதும் போய் சேரணும். உங்களோட ஆசாவாசமாக உண்மையாக பழகிட்டேன். உங்களை விட்டு செல்ல போவதுக்கு எனக்கு மனம் இல்லை. அதனால தான் உங்களோட இணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன். நண்பர்களே, நேயர்களே, என் ரசிக பட்டாளமே, என் ரசிக மக்களே, எல்லா தரப்புலையும் வாழக்கூடிய மக்களே, உங்களோடு வாழ்வேன், உங்களோடு வாழ்வோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம். நாம் இருக்கும் தண்டியும் உங்களோடு எல்லாரும் சேர்ந்து வாழ்வோம். அதான் முருகரை நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். எல்லா மத தெய்வத்தோடு நாம் இணைஞ்சு செயல்பட்டு வாழ்வோம். இதோடு எனது புரோகிராமை முடித்துக்கொள்கிறேன்.